இடபலம் நேயர்களுக்கு வணக்கம். கருத்தும் கணிப்பும் அப்படிங்கிற இந்த காணொலியில வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தொகுதியை பத்தி வந்து பேச போறோம். கள்ளக்குறிச்சியில முதல் கட்ட வாக்கு எடுப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒப்பீனியன் பால்ஸ் வந்து எடுத்துக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு, தகவல்கள் வந்திருக்கு. இதுல பல பேர்கிட்ட பல கேள்விகள் கேட்டு யார் ஜெயிப்பாங்க, எந்த வேட்பாளர், அதாவது இல்ல எந்த கட்சி அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் மூலியமா நான் உங்களுக்கு அதை படிச்சு காட்டிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின வேர்டிங்ஸ், இதுல யாருக்கு என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு, அந்த கள நிலவரத்தை பத்தி வந்து ஹரீஷ் நம்ம கிட்ட பகிர்ந்துக்காக வந்திருக்காரு. வணக்கம் ஹரீஷ். ஸோ கள்ளக்குறிச்சி தொகுதியோட சாம்பிள்ஸ் வந்து நம்ம வழக்கம் போல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4015 3109 சாம்பிள்ஸ் வந்து வேலிடா, இது வந்து நம்ம வந்து நம்பகத்தன்மையான ஒரு சாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் வந்து 2873 பேர், கிறிஸ்தவர்கள் 100 பேர், இஸ்லாமியர்கள் 135, அதர்ஸ் சொல்லப்படுறவங்க ஒருத்தர், மேல் வந்து இதில் 1480, பெண்கள் 1604, மூன்றாம் பாலினத்தோர் 25, 18 இருந்து 19 வயசு, அதாவது முதல் முறையாக ஓட்டு போட போறவங்க பார்த்தீங்கன்னா 751, 20 இருந்து 30 வரைக்கும் 809, 30 இருந்து 50 வயது வரைக்கும் 801, அபவ் 50, அதாவது 50 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர் வந்து பார்த்தீங்கன்னா 748. இதில் படித்தவர்கள் அப்படின்னா 2007, அன்எஜுகேட்டட் அப்படிங்கிற கேட்டகரியில், படிக்காதவங்க கேட்டகரியில் 1102. இதில் வந்து சாதி வாரியா பிரித்து நம்ம சாம்பிள்ஸை பார்க்கணும்னா கள்ளக்குறிச்சியில வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறதா தெரியுது, 1102, ஆதி திராவிடர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா 945, பறையர்கள் 261, உடையார் சமூகத்திலிருந்து 176, அதர்ஸ் இந்த எந்த சமூகத்திலையும் சேராதவங்க 635. கட்சி சார்பா வந்து தங்களோட பதில்களை வந்து நம்ம கருத்துக்கணிப்புல அளிச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து 729 பேர், காங்கிரஸ்ல வந்து 232 பேர், அஇஅதிமுக வந்து 708 பேர், பாஜக இருந்து 109, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து 151, அண்ட் நாம் தமிழர் கட்சியில இருந்து 165, ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்கள் சொல்லப்படுறவங்க 75, அதர்ஸ் அப்படிங்கிற கணக்குல இது எந்த கணக்குலுமே வராதவங்க வந்து பாத்தீங்கன்னா 940. அப்போ கேள்விகளுக்கு போயிடலாம். திமுக அரசாங்கம் 2.5 வருடமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கேட்ட கேள்விக்கு வந்து மிகவும் மோசம்னு 30% பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ 30% மிகவும் மோசம் சொன்னாங்கன்னா இன்னொரு 30% மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமார் அப்படிங்கிற ரகத்துல 12% பேர் வந்து விடையளிச்சிருக்காங்க. மிகவும் நன்றாக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு 16% மட்டுமே கள்ளக்குறிச்சியில இருந்து நம்மளுக்கு வந்து விடைய அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஜகவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ கவர்மெண்ட் இந்த 5 வருஷம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா 30% ரொம்ப மோசம்னு சொல்லியிருக்காங்க, 31% மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 15% சுமார்னும், மிகவும் சொற்பமான 14% மட்டுமே சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு கள்ளக்குறிச்சி மக்கள் பாஜக அரசாங்கத்தை பத்தி நினைக்கிறாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மேல உள்ள அக்கறை பார்வை அதை பத்தின கேள்வி இருக்கு. அவங்களுக்கு சுத்தமா அக்கறையே இல்லை அப்படின்னு 41%, ஓரளவுக்கு அக்கறை உள்ளது அப்படின்னு 22%, கொஞ்சம் அவங்களுக்கு அக்கறை இருக்குதாங்க, மற்றவங்களும் தப்பா புரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு தமிழ்நாட்டு மேல எப்பவுமே அக்கறை இருக்குன்னு சொற்பமான 13% கள்ளக்குறிச்சி மக்களே வந்து விடையளிச்சிருக்காங்க. மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினோட சனாதானம் குறித்த அந்த சர்ச்சையான பேச்சை வந்து பாத்தீங்கன்னா 70% பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 13% பேர் ஏதோ ஓரளவுக்கு அதை பத்தி தெரியும்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 6% மட்டுமே முற்றிலுமா தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சனாதன தர்மம்னா என்ன, அதை பத்தி விளக்க முடியுமான்னு கேட்டதுக்கு 70% எங்களுக்கு அதை பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு விளக்குனவங்க 12% தான் கள்ளக்குறிச்சி மக்கள். கள்ளக்குறிச்சி மக்கள்ல வெறும் 2.86% மட்டும் சனாதன தர்மத்தை குறித்த கேள்விக்கு சரியான விடையை வந்து அளிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவு இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு கட்சியான அஇஅதிமுக பத்தி கேள்விக்கு அவங்க பாஜகவோட கூட்டணியில இருந்து வெளில வந்தது ஒரு சரியான முடிவா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை அவங்க அவாய்ட் பண்ணி கூடவே இருந்துக்கலாம் அப்படின்னு 7% சொல்லியிருக்காங்க. அவசரப்பட்டுட்டாங்கன்னு 10% சொல்லியிருக்காங்க. அவங்க வெளில வந்தது அவங்க கட்சிக்கும் அவங்களோட எதிர்காலத்துக்கும் மிகவும் சிறந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு கள்ளக்குறிச்சி மக்கள் 70% பேர், அப்பா எவ்வளவு பேர் பாருங்க, 70% பேர் வந்து அவங்க பிஜேபி விட்டு வந்தது கரெக்ட்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை கவர்றதுக்காக தான் அஇஅதிமுக இந்த முடிவு எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாதுன்னு 8% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு நேரா 80% பேர் சொல்லியிருக்காங்க. வெறும் 7% மட்டுமே அவங்க கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கவர்றதுக்காக தான் வெளில வந்தாங்க அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்திருக்காங்க இந்த நம்மளோட கருத்து கணிப்புல. அண்ட் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன 99% வாக்குறுதியை நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆமா சரியா தான் சொல்றாருன்னு 32%, அவரோட ப்ராமிசஸ் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காருன்னு லிஸ்ட் அவுட் பண்ணாதான், ஒரு பட்டியலிட்டாதான் அது சரியா தவறான எங்களுக்கு தெரியும்னு 35% கள்ளக்குறிச்சி மக்கள் சொல்றாங்க. இல்ல போய் சொல்றாருன்னு 30% கள்ளக்குறிச்சி மக்கள் நினைக்கிறாங்க. மகளிருக்கான இலவசங்கள், அதை குறித்த அமைச்சர்களின் சர்ச்சையான பேச்சுக்கு
முதல்வர் அமைச்சர்களோட நாக்கை கண்ட்ரோல் பண்ணாம, பேச்சை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டாரு 33% கள்ளக்குறிச்சி மக்கள் வந்து நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் எந்த ஒரு மாற்றத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தாது, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு 30% பேரும், நாங்க எங்க இலவசங்களை கேட்டோம், எங்களுக்கு ஏன் தேவையில்லாம கொடுத்தீங்கன்னு 25% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா தனிப்பட்ட முறையில் முதல்வரா ஸ்டாலின் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய வேலை எப்படி இருந்திருக்கு இந்த 2.5 வருஷம் அப்படின்னு கேட்டா மிகவும் மோசம், சரியாவே வேலை செய்யறேன்னு 31%, மோசம் வேலை செய்யவில்லை அப்படின்னு 26%, சுமாரா வேலை செஞ்சிருக்காருன்னு 18%, சிறப்பா வேலை செஞ்சிருக்காருன்னு வெறும் 15% கள்ளக்குறிச்சி மக்கள் மட்டுமே நினைக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு இந்த தமிழ்நாட்டில், குறிப்பா கள்ளக்குறிச்சியில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு கள்ளக்குறிச்சி மக்கள் எங்களுக்கு சுத்தமா வந்து பிடிக்கல 31% ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோசம்னு 34%, சுமாரா இருக்கு சட்ட ஒழுங்குன்னு 12%, சிறப்பா இருக்குன்னு கள்ளக்குறிச்சி மக்கள் சட்ட ஒழுங்கை பத்தி வெறும் 6% மட்டுமே நினைக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த காவிரி விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது, அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அணுகுனதை விட்டுட்டு கர்நாடகா கவர்மெண்ட் அணுகிருந்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்குமே அப்படின்னு கேட்டா இல்ல, தமிழ்நாட்டு அரசாங்கம் எடுத்த முடிவு சரிதான், அவங்களோட அணுகுமுறை சரியே அப்படின்னு மொத்தம் 29.9% மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுல வந்து விவசாயிகளை ஏமாத்திட்டாங்கன்னு 23%, காங்கிரஸ் உடைய கூட்டணியை முறிச்சிருந்தா இந்த பிரச்சனை வேற மாதிரி கையாண்டுக்கலாம், மிரட்டிருக்கலாம் அட்லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 17% பேர் சொல்றாங்க. மக்களை மடைமாற்றும் செயல் அப்படின்னு 27% கள்ளக்குறிச்சி மக்கள் நினைப்பதாக நம்மளோட கருத்து கணிப்புல இருந்து தெரியுது. நீங்க யாராவது விவசாயம் செய்றீங்களா, யாரெல்லாம் விவசாயம் செய்றீங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் விவசாயம் செய்யறவங்க 3.10% பேர் இருக்காங்க. சுத்தமா விவசாயமே செய்யல அப்படின்னு சொன்னவங்க 90.25%. நாங்க எல்லாம் விவசாயம் தான் சொல்றது வெறும் 5.39% மட்டுமே கள்ளக்குறிச்சி மக்கள். அது மட்டும் இல்லாம ஒரு விவசாயியா நீங்க இந்த கவர்மெண்ட் எப்படி பாக்குறீங்க, நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை எப்படி செஞ்சது, எப்படி அணுகுச்சுங்களா அப்படின்னு கேட்டா மிகவும் மோசம்னு 25%, 41% வந்து மோசம்னு சொல்லியிருக்காங்க. 10% பெட்டரா சுமாரா கையாண்டிருக்காங்க விவசாயிகள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம 10% கள்ளக்குறிச்சி மக்கள் மட்டுமே சிறப்பா கையாண்டிருக்காங்க விவசாயிகளை பத்தின பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த புயல் வெள்ளத்தால ஏற்பட்ட, மழை வெள்ளத்தால ஏற்பட்ட அந்த டேமேஜ், அந்த பாதிப்புகளை வந்து தமிழக அரசாங்கம் எப்படி கையாண்டிருக்காங்க அந்த பிரச்சனையை கேட்டா மிகவும் மோசம்னு 32%, மோசம்னு 30%, சுமாரா செயல்பட்டிருக்காங்க 12%, சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் இந்த மழை வெள்ள பாதிப்புகள்ல அப்படின்னு வந்து 13% கள்ளக்குறிச்சி மக்கள் வந்து நினைக்கிறாங்க. அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, 2019 ஜெனரல் எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டா நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 8.51%, அஇஅதிமுக கூட்டணிக்கு 32%, திமுக கூட்டணிக்கு 45% அதிகபட்சமா வந்து கள்ளக்குறிச்சி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. உங்களுடைய எம்பி, அதாவது உங்களுடைய தொகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு மிகவும் மோசம்னு 30%, மோசம்னு 29%, சிறப்பா செயல்பட்டிருக்காரு, சுமாரா செயல்பட்டிருக்காரு 20%, மிகவும் சிறப்பாக இருந்தது அவருடைய செயல்பாடு, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பாடுன்னு வெறும் 14% கள்ளக்குறிச்சி மக்கள் நினைக்கிறாங்க. உங்களுடைய பொருளாதார நிலை 2014 இருந்து 2023 வரைக்கும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு கேட்டா மிகவும் சுத்தமா வளரல, திருப்தியே இல்லைன்னு 76% பேர் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு வளர்ந்துள்ளது அப்படின்னு சுமாரான பதில 8.77% பேர் சொல்லியிருக்காங்க. வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்புறவங்க, ஒத்துக்கிறவங்க 10.56% கள்ளக்குறிச்சி மக்கள் மட்டுமே. காங்கிரஸ் பாஜகக்கு எதிராக ஒரு சரியான எதிர்கட்சியா லோக்சபால செயல்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா 41% பேர் ஆமாம் என்றும் 52% பேர் இல்லைன்னு மறுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பொறுப்பான எதிர்கட்சியா இல்லைன்னு 52% பேர் கள்ளக்குறிச்சி மக்கள் வந்து சொல்றாங்க. இதுல 2024 லோக்சபா எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல எந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அதிகபட்சமா திமுகக்கு அதிக வாக்கு உள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. 34% பேர் திமுக ஜெயிக்கும்னு நினைக்கிறாங்க. அஇஅதிமுக ஜெயிக்கும்னு 29% பேர் நினைக்கிறாங்க. பாஜக ஜெயிக்கும்னு வெறும் 8% பேரும், நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 7% பேரும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க நேரடியாக எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கிற மாதிரி கேள்வி கேட்டா 32% கள்ளக்குறிச்சி மக்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. 27% அஇஅதிமுகவுக்கு ஓட்டு விடும் அப்படிங்கிறது நம்ம கருத்து கணிப்பு மூலியமா வந்து தெரியுது. பாஜகவோட கூட்டணிக்கு 6.70%, நாம் தமிழருக்கு 6.92% மட்டுமே கள்ளக்குறிச்சி மக்களோட ஆதரவு இருக்கிறதா நம்மளோட கருத்து கணிப்புல வந்து பார்க்கலாம். இப்ப சட்டமன்ற தொகுதிகள் வாரியா வந்து எந்தெந்த கட்சி எங்க ரொம்ப பலமா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து 209 ஓட்டுகள் வாங்கி ரிஷிவந்தியம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அஇஅதிமுக வந்து 146
அஇஅதிமுக வந்து 154 வாக்குகள் வாங்கி ஏற்காட்டுல மிகவும் பலம் வாய்ந்த கட்சியா இருக்காங்க. கள்ளக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் பாஜக எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 36 வாக்குகள் வாங்கி கங்காவள்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டா வந்து மாத்திருக்காங்க. அமமுகவோட ஓட்டுகள் எங்க அதிகமா விழுந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிஷிவந்தியத்தில் தான் 37 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் அதிகமா 37 ஓட்டுகளை கள்ளக்குறிச்சியில வாங்கி அவங்களுடைய ஒரு கோட்டையை அதை மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் தேடி பார்த்தப்போ 10 ஓட்டு ரிஷிவந்தியம் தொகுதியில அவருக்கு வந்து விழுந்திருக்கு. இதுல அதர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து வெவ்வேறு வகையான வாக்குகளை வந்து செலுத்தியிருக்காங்க. ஆனாலும் இந்த ஃபைனல் ரிசல்ட் பத்தி நம்ம சொல்லணும். சோ இந்த கள்ளக்குறிச்சியில் எடுக்கப்பட்ட கேள்விகள் சர்வே படி எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும்னு இப்போதைய நிலைமையில பாத்தீங்கன்னா 31% வாக்குகள் வாங்கி 985 ஓட்டுகள் வாங்கி திமுக தான் முதல் இடத்துல இருக்கு. திமுக தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது கள நிலவரம் இந்த கருத்து கணிப்பு நம்மளுக்கு வந்து சொல்லுது. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 839 வாக்குகள் வாங்கி 26% ஆல்மோஸ்ட் 27% வாக்குகள் வாங்கி இரண்டாவது இடத்துல இருக்காங்க அஇஅதிமுக. பாஜகவுக்கு 178 ஓட்டுகள் கிடைச்சிருக்கு, 5%, 5.73% அப்படிங்கிற மாதிரி ஓட்டுல. அமமுகவுக்கு 162 ஓட்டு, வெறும் 5.21%. நாம் தமிழருக்கு 200 ஓட்டுகள் கிடைச்சிருக்கு, 6.43% வாக்குகளை கள்ளக்குறிச்சியில் அவங்க பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா வந்து பார்க்கப்படுது. ஓபிஎஸ்க்கு வெறும் 39 ஓட்டுகள் மட்டுமே, 1.25% ஓட்டு இந்த கான்ஸ்டிட்யூன்சில அவர் வச்சிருக்காரு. அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள 706. ஒருவேளை அமமுக அண்ட் பிஜேபி ஓபிஎஸ் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்தா எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் திருப்பியும் ஒரு ரிசல்ட்டை நம்ம ரீஅனலைஸ் பண்ணி பார்த்தா வந்து திமுக தான் அதை தொடர்ந்து முன்னிலை வைக்கிறாங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு 2-3% வித்தியாசம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 998 ஓட்டு வாங்கி இன்னும் திமுக தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு இங்க இருக்கு. அஇஅதிமுகவுக்கு 894 ஓட்டுகள், 28%. பிஜேபி, அமமுக, ஓபிஎஸ் 3 பேரும் சேர்ந்து 8.78% வாக்குகளான 273 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் 209 வாக்குகள், 6.72% மட்டுமே. அதர்ஸ் சொல்லப்படுறவங்க 735 வாக்குகள். ஸோ இந்த கணக்கில் வராத வாக்குகளோட சதவீதம் 23.64 மட்டுமே. ஸோ கள்ளக்குறிச்சியில யார் யார் நிக்கிறா ஹரிஷ்? ஸோ கள்ளக்குறிச்சியில் திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புக்கு இந்த சர்வே சொல்லுது. அது வந்து பலிக்குமா? யார் யார் நிக்கிறா, எந்தெந்த கேண்டிடேட் எந்தெந்த பேக்ரவுண்ட்ல வந்திருக்காங்க கட்சியிலும் சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி பொறுத்தவரை திமுக சார்பில் மலைராஜன் அவரை கண்டஸ்ட் பண்றாரு. அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு கண்டஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி பாமக தரப்புல தேவதாஸ் உடையார் அவர்கள் கண்டஸ்ட் பண்றாரு. இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் பறையர்கள் ஜாஸ்தி. அதை தவிர்த்து உடையார் சமூகத்துடைய வாக்குகள் ஜாஸ்தி கணிசமா இருக்கு. வன்னியர்களுடைய வாக்குகள் பாமகவுக்கு வந்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கையில உடையார் சமூகத்துடைய வேட்பாளரை பாமக நிறுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் நிப்பாட்டிருக்காங்க. அப்படி வன்னியர் சமூக வாக்கு வரலைனாலும் அதில் ஒரு பகுதி வந்தாலும் நம்ம உடையார் சமூக வாக்கு நம்மளுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவரை களமிறக்கியிருக்காங்க. ஆனால் களத்தில் அப்படி எந்த ரிஃப்ளெக்ஷனும் அங்கே இல்லை. அதுதான் வந்து தெரிய வருது. இந்த சர்வே எடுத்த போது வேட்பாளர்களுக்கு எதுவும் இல்லை. சர்வே வேட்பாளர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எடுக்கிற சர்வே இனிமேல் தான் வரும். அதில் தான் நமக்கு அந்த இதெல்லாம் தெரியும். இப்போ திமுக லீடிங்ல இருக்கு அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் சொல்லுது. அந்த விழுப்புரம், இந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் எல்லாம் ஒரே இது மாவட்டமாக இருந்தப்போ ரிஷிவந்தியம் எல்லாமே ஒரே ஒரு செட் ஆஃப் செக்மெண்ட்ஸாக வந்துட்டு இருந்தது. இப்போ கள்ளக்குறிச்சியில் ரிஷிவந்தியம் இருக்குங்கிறப்போ ரிஷிவந்தியம் வந்து தேமுதிகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த தொகுதி அப்படின்னு சொல்லலாம். கள்ளக்குறிச்சியும் தேமுதிக, அந்த கள்ளக்குறிச்சி மொத்த தொகுதியுமே தேமுதிகவுக்கு வந்து ஒரு பலம் மிக்க ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட ஒரு 16% 17% வாக்குகள் அந்த தொகுதியில் மட்டுமே வந்து தேமுதிக வச்சிருக்காங்க. அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் பட்சத்தில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா திமுகவுக்கு ஒரு மைனர் மார்ஜினில், ஒரு சின்ன மார்ஜினில் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு. முழு வெற்றி வாய்ப்பை வந்து நீங்க திமுகவுக்கு கொடுக்க விரும்பல. நம்ம சர்வே எடுக்கும்போது கூட்டணி இன்னும் முடிவாகல. தேமுதிக பேசிட்டு இருந்தாங்க, பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருந்துச்சு. அதிமுகவோட மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் வந்து பேச்சுவார்த்தை இறுதியாகாததுனால நம்ம வந்து தேமுதிகவை இந்த அலைன்ஸில் சேர்க்கல, அதிமுகவோட கூட்டணியை சேர்க்கல. புதிய தமிழகத்தையும் எஸ்டிபிஐ மட்டும்தான் நம்ம சேர்த்தோம். அவ்வளோ சேர்த்ததுக்கு இவ்வளவு வந்திருக்கு. இன்னொரு தேமுதிகவை சேர்த்துருந்தால் இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டே நமக்கு வந்து வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ கள்ளக்குறிச்சியை பற்றி நிலைமை இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் இரண்டாம் கட்ட கருத்து கணிப்புக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் அப்படியே நீங்கள் அனலைஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு செக்யூர்டான ஒரு ப்ரிசைஸ் ரிசல்ட் நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறீங்க. மிக்க நன்றி ஹரிஷ். நம்ம அடுத்த தொகுதியில் அடுத்த காணொலியில்